அமித்தோடைய ஒய்ஃப். அதாவது நம்ம வந்து ஸ்வீட்டா பேசுறோம், இல்ல ஜென்டில்மேனா இருக்கோம், ரொம்ப முரண்பட்ட கருத்துக்கள எடுத்து வைக்காம இருக்கோமேன்றது ரொம்ப பலகீனமா எடுத்துக்கிட்டாலயோ என்னமோ தெரியல. அவருடைய ஜென்டில்மேன் பிஹேவியர கேப்டலைஸ் பண்ணி நெறைய விஷயம் நடக்கும்போது, அத பதிவு பண்ண வேண்டிய ஒரு விளையாட்டுக்குள்ள போய், அத பதிவு பண்ணாம, நீங்க வந்து சூப்பர் சிங்கர் காம்படிட்டிவ் ரவுண்ட ஒவ்வொரு ரவுண்டா கிளியர் பண்ற மாரி உட்கார்ந்து பாடிட்டு இருக்காதீங்க. நீங்க வந்து ரொம்ப நைஸ் பெர்சன். அது போக இன்னைக்கு ஒரு திடுக்கிடும் ஷாக் அவர் லாயர் வேற சொன்னாங்க. இவ்வளவு அமைதியான லாயரா இருந்தா எந்த கோர்ட்ல எந்த கிளையன்ட்டுக்காக விளையாடி ஜெயிக்க முடியும்? அவர பார்த்தா என்னது? டாக்டர் மாரி தானே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் எல்லா வேஷத்திலயும் பார்த்துட்டேன். ஆனா மேட்டர் என்னன்னா, அவரு இப்பதான் எனக்கு இந்த இவங்க பேசினத வச்சு லாயர், ஓ! யூ ஆர் லாயர் அப்படின்ற மாரி அவரு வந்து அவரு பார்த்தா எப்படின்னா, புது புது அர்த்தங்கள் ரகுமான் மாரி கல்யாண மாலை அப்படின்னு அவர் வேற லெவல்ல ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு அங்க. அப்படி அவ்வளவு ஸ்வீட்டான ஒரு பெர்சனா இருக்காரு. ஜென்டில்மேனா இருக்காரு. தாட் ப்ராசஸ்ல அடுத்தவங்களுக்கு ஒரு வன்மம் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு இன்னொருத்தங்கள தாழ்வா தாழ்த்தி தரம் தாழ்ந்த வார்த்தைகள் எதையும் பிரயோகிக்காம முடிஞ்ச அளவுக்கு கெமி மாதிரி இன்னொருத்தங்க காலை புல் பண்ணித்தான் விளையாடணும்ன்ற விளையாட்டை அப்படி விளையாட கூடாதுன்றதுக்காகவே இவ்வளவு கொடூரமான ஷோவை நடுவுல பார்த்துட்டு வைல்ட் கார்டுல வந்த ஒரு உண்மையான குட் பியூர் சோல் அமித்துக்கு இந்த கேம் வந்து ஹை பிரஷர் ஹைப்பர் டென்ஷனுக்கு கிரியேட் பண்ணக்கூடிய கிரவுண்ட். பட் அமித் மாதிரியான நேச்சர் அண்ட் கேரக்டருக்கு அந்த வெண்ட உடைச்சு வாங்கன்னு இன்னும் கூட உங்க கருத்துக்களை அந்த மாதிரியான இடத்துல ரொம்ப முதன்மையா வைங்கன்னு அவங்க வைஃப் சொன்னது ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. ஆக்சுவலா சொல்லணும்னா அவங்க வைஃப் பேசினது இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல் கிளாரிட்டி.